ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம கடக ராசிக்கு பங்குனி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோங்க. இந்த பங்குனி மாதம் வந்து 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:45க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இந்த பங்குனி மாதத்திலிருந்து உங்களுக்கு நீங்கள் பாட வேண்டிய ஒரு பாட்டு என்னென்னா, சந்தோஷம் பொங்குதே சந்தோஷம் பொங்குதே எண்ணில் சந்தோஷம் பொங்குதேன்னு பாடுங்க. ஏன்னா அஷ்டமத்து சனி முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த சனினால் சொல்ல முடியாத அளவுக்கு துயரங்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. நான் சிரிக்கிறேன், பட் ஆனால் வந்து என்ன, ஒவ்வொருத்தருக்கும் தலைவலி தனக்கு வந்தால் தான் தெரியுங்கிற மாதிரி இந்த 2.5 வருஷ காலம் வந்து உயிர் மட்டும்தான் உங்களுக்கு மிச்சமாக இருந்திருக்கும். அவ்வளோ கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க, சொல்ல முடியாத அளவுக்கு இருந்திருக்கும். ஆனால் இந்த அஷ்டமத்து சனியில் வந்து உங்களுக்கு நிறைய பாடங்கள் இருக்குது. இது எல்லாமே உங்களுக்கு லைஃப்பில் ஒரு லெசனாக எடுத்துக்கிட்டு இனி வரும் காலங்களில் அதை ஃபாலோ பண்ணி நடங்க. இனி வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாமே தொட்டது எல்லாமே சந்தோஷமாக தான் இருக்கும். பங்குனி மாதம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங். இனிமேல் வந்து வாழ்க்கையில் மிகப்பெரிய லெவலில் உயரம், வெற்றி, அதாவது மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, இது எல்லாத்துக்குமே தொடக்கம் மாதம் வந்து பங்குனி மாதம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான் வந்து சனி பயிற்சி ஆகிறாரு. மார்ச் 28ஆம் தேதி வாக்கியப்படி கிடையாது, திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு. ஸோ இந்த சனி பயிற்சி வந்து பாக்கிய சனியாக மாறுறாரு. 9ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு 6 கிரகம் இருக்குங்க. இந்த மாதத்தில் நல்ல கிரக சேர்க்கை, அதாவது 9ஆம் இடம்ங்கிறது பாக்கியஸ்தானம். பாக்கியஸ்தானத்தில் நல்ல கிரகமாக இருந்தாலும் சரி, கெட்ட கிரகமாக இருந்தாலும் சரி, வந்து உட்காந்தா அந்த பாக்கியத்தை தான் அது தரும். எந்த இடத்துக்கு கிரகம் போதோ அதோடைய பலாபலன்களை கண்டிப்பாக கொடுத்தே ஆகும். அதனால் உங்களுக்கு இந்த மாதம் வந்து சகலவிதமான சௌபாக்கியங்களும் பெறக்கூடிய மாதம் தான் வந்து இந்த பங்குனி மாதம். ஸோ பங்குனி மாதத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான அம்சம் என்ன அப்படின்னா, 9ஆம் இடத்துல சூரியன், அது நல்லது. ஆனால் 11 லாபஸ்தான அதிபதி சுக்கிரன், உங்களுக்கு 11 கூடையவரும் அவர் தான், 4ஆம் அதிபதியும் அவர் தான் சுக்கிரன். அவர் வந்து 9ஆம் இடத்துல உச்சம் பெற்றிருக்கிறது ஒரு சிறப்பான அம்சம். அது மட்டும் இல்லாமல் பாக்கியஸ்தானத்துக்கு சனி போகிறாரு, அதுவும் ஒரு நல்ல. சனி எங்கே இருக்காரோ அந்த இடத்த வந்து விருத்தி பண்ணுவார். பொதுவாகவே அஷ்டமஸ்தானம் அப்படிங்கிறது நல்ல சிறப்பான ஸ்தானம் கிடையாது. அதனால தான் அஷ்டம சனினா ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குது. 8ஆம் இடம்ங்கிறது வந்து அவமானம், அது வந்து மிகைப்படுத்தி விட்டுருவார் சனி. இந்த இதில் வந்து என்னென்னா, படாத கஷ்டங்கள், அவமானங்கள் கண் முன்னாடியே உங்களுக்கு பின்னாடி கேலி பண்ணுறவங்களாம் இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் கை நீட்டி பேசியிருப்பாங்க. அது எல்லாமே மனசுக்குள்ளே வச்சுட்டு வாழ்க்கையில் ஒரு வைராக்கியம் வேணும், வெறி வேணும், இனி நம்ம முன்னேறணும் அப்படின்னு. ஸோ இன்னும் முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களே, நீங்கள் என்னென்ன முயற்சி பண்ணுறீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு வெற்றி தான். இந்த வெற்றி வந்து உங்களுக்கு நிலையான வெற்றியாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு 12ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கார். உங்களுடைய ராசிக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் வந்து உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறாரு. அந்த இடத்துல நீச்சமாக இருக்கிறாரு. உங்களோட ராசியில் நீச்சமாக இருந்தாலுமே அந்த நீச்சம் வந்து உங்களுக்கு ஒரு ராஜ யோகத்தை தான் கொடுக்கும். ஏன்னா 5-10 கூடையவர் அவர் வந்து. அப்போ வந்து என்னென்னா, தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்கள் இருக்குது. இவ்வளோ நாளாக தொழிலில் இருந்த தடைகள் எல்லாமே போயிடும். தொழிலில் தேங்கி இருந்த நிலைகள்லாம் மாறிடும். தொழில் மூலிமா நல்ல நிரந்தர வருமானம், தொழிலிருந்து நல்ல லாபங்கள், நிரந்தர வருமானம் அப்படிங்கிற காட்டிலும் அந்த இது வந்து புதுசாக தொழில் ஆரம்பிக்கிறதுக்குலாம் இந்த காலகட்டம் ரொம்ப நல்லா இருக்குது. தொழில் ரீதியாக நிறைய நல்ல மாற்றங்கள் தான் உங்களுக்கு. தொழில் மூலிமா நல்ல ஆதாயம், தொழில் ரீதியாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணத்துக்கு அப்புறம் ஒரு நன்மை நடக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்கள்லாம் வந்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதே மாதிரி தொழிலில் நல்ல மாற்றங்கள் இருக்குதுன்னு நான் சொன்னேன் இல்லையா. தொழில் ரீதியாக வந்து இடம் மாற்றமோ அல்லது தொழிலுக்காக ஒரு இடம் வாங்குறதோ, தொழிலுக்காக வந்து ஒரு வண்டி வாகனங்கள் வாங்குறதோ, இந்த மாதிரி அமைப்பை இந்த மாதம் கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. 9ஆம் இடத்துல சூரியன் இருக்குது. அப்பாவுடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். தந்தை வழி சொத்துக்கள் தானாக தேடி வரும். அதை கரெக்டாக வந்து அந்த சொத்துக்களை விரயம் பண்ணாமல் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாவோ அல்லது வந்து ஒரு பிஸ்னஸில் போடுறதோ, இந்த மாதிரி விஷயங்களை பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு வந்து உத்தியோகத்தில் வந்து நிறைய மாற்றங்கள் இருக்குது. 6 கூடையவர் வந்து 11ல் இருக்கார். ப்ரொமோஷன் கிடைக்கிறது, உத்தியோகத்தில் வந்து பதவி உயர்வோட உங்களுக்கு ஊதிய உயர்வும் கிடைக்கும். சம்பளம் வந்து நீங்கள்
நீங்கள் நினச்சிருக்க மாட்டீங்க. சேலரி இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிறது டபுளாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள். நீங்கள் என்ன எஃபோர்ட் போட்டிங்களோ அதுக்கு மீறின பிரதிபலனே உங்களுக்கு கிடைக்கும். 11ஆம் இடத்துல இருந்து உங்களுக்கு குரு வந்து பரிவர்த்தனை ஆகிறாரு, 9ஆம் இடத்துக்கு பரிவர்த்தனை ஆகிறாரு. சுக்கிரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் இருக்குது. அப்போ இந்த பரிவர்த்தனை யோகம் வந்து அதே மாதிரி உங்களுக்கு வந்து சந்திரனும் செவ்வாயும் இந்த மாதம் 2 கிரகங்கள் பரிவர்த்தனை. ஒன்று குருவும் சுக்கிரனும், இந்த 2 கிரகங்களும் பரிவர்த்தனை ஆகுது. அதே மாதிரி சந்திரனும் செவ்வாயும் பரிவர்த்தனை ஆகுது. சந்திரன் வந்து மேசராசியில் இருக்கக்கூடிய அந்த 2 நாளும், செவ்வாய் வந்து மேசராசிக்கு பரிவர்த்தனை பெற போகிறாரு. அப்போ அந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு அப்படியே நல்ல சிறப்பான பலன்களாகவும், காரிய அனுகூலம், காரிய சித்தி இது எல்லாமே கிடைக்கும். அப்புறம் வந்து உத்தியோக ரீதியாக நான் சொன்னேன் இல்லையா, உங்களுக்கு இவ்வளோ நாளாக நீங்கள் வந்து வெளியூரில் வேலை பார்த்துட்டு இருக்கலாம். ஆனால் நீங்கள் சொந்த ஊருக்கே போகணுன்னு நினச்சிங்கன்னா அது கூட இந்த மாதம் நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா கிடச்சிரும். உங்களுக்கு வந்து திடீர்னு ப்ரொமோஷன், உங்களுக்கு முன்னாடி 2-3 பேர் இருந்தால் கூட உங்களுக்கு தானாக தேடி வருது. அவங்களுக்கு ஏதோ ஒரு கொரியாகி ஏதோ ஒரு காரணத்தினால் நின்றுட்டு உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கிடைக்கிறதுக்கு உண்டானது கிடைக்கும். அதே மாதிரி தெய்வ பலம், தெய்வ அனுகூலம்லாம் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. 9ஆம் இடம்ங்கிறது குருஸ்தானம். அப்போ வந்து என்னென்னா குருநாதருடைய ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட தூர பிரயாணம் பண்ணி புனித யாத்திரை போகிறது, புனித கோயில்களுக்கு போகிறது, புனித நதிகளில் நீராடுறது, புனித நதிகளில் வந்து நீராடுறது, இதெல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி ஒரு நல்ல குருநாதரை பார்த்துட்டு நீங்கள் உபாசனை எடுக்கிறதுக்கு இது சிறப்பான மாதமாக இருக்குது. ஏன்னா 9ஆம் இடத்துல சனி இருக்கார். இந்த காலகட்டங்களில் வந்து நீங்கள் உபாசனை எடுத்தீங்க அப்படின்னா அந்த உபாசனை தெய்வம் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக சித்தியாகிறதோட நீங்கள் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு அந்த தெய்வம் வந்து துணை இருக்கும். ஆனால் நல்ல குருநாதராக தேடி பிடிச்சி நல்ல தெய்வத்தை நீங்கள் உபாசனை எடுங்க. அல்லது உங்களோட ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய தெய்வத்தை உபாசனை பண்ணுங்கள். உங்களோட குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். நிறைய பேர்த்துக்கு வந்து மேரேஜ் அப்படிங்கிறது திடீர்னு இவ்வளோ நாளாக ஏதோ ஒரு காரணத்தினால தட்டி போயிட்டே இருந்திருக்கும். சில பேருக்கு பேச்சுவார்த்தை இதாகி நின்றுருக்கும். ஆனால் அந்த இதெல்லாம் தடைகள்லாம் நீங்கி தாமதமெல்லாம் விலகி திருமண பிராப்தம் ஈஸியாக கைகூடும். அதாவது திடீர்னு திருமணம் அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கவங்களுக்குலாம் அது சுமூகமாக இருக்கும். அந்த காதலில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்லாம் தீர்ந்து பெற்றோர்களுடைய ஆசீர்வாதத்தோடைய திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல அனுகூலமான மாதமாக தான் இந்த மாதம் இருக்குது. அதே மாதிரி பெண்களை பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப சிறப்பான மாதம். குடும்ப ரீதியாக இருக்கக்கூடிய அத்தனை பிரச்சனைகளையும் உங்களுக்கு சால்வ் ஆகும். மனசில் வந்து மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்கும். இவ்வளோ நாளாக மனக்கவலைகள், யார்கிட்டையுமே சொல்ல முடியாத விஷயங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ண முடியாத விஷயங்கள்லாம் இருந்து மனசில் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க. கடகராசி வந்து பொதுவாகவே வந்து குடும்பத்துக்காக தன்னை அர்ப்பணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. தன்னுடைய சுகத்தை பெரிய விஷயமா நினைக்காம, பொதுவாகவே அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, கடகராசிக்காரங்க வந்து ஏன்னா அதுக்கு அதிபதி சந்திரன். ஸோ குடும்ப ரீதியாக வந்து அவங்களோட உழைப்பு, தியாகம் எல்லாமே குடும்பத்துக்காகன்னு போட்டு நீங்கள் உங்களுடைய விஷயங்களை வந்து கவனிக்க முடியாமல் போயிடும். இப்போ வந்து என்னென்னா நீங்கள் உங்களுடைய உடல் தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தியே ஆகணும். இவ்வளோ நாளாக உங்களுக்கு ஏதோ ஒரு ரீதியாக மன உளைச்சல், அந்த மன அழுத்தங்கள் இருந்திருக்கும் அஷ்டமத்து சனி காலங்களில். அதனால நீங்கள் வந்து உங்களோட உடம்பை வந்து சரியாக பார்த்துட்டு இருக்க மாட்டீங்க. இப்போ அந்த மன அழுத்தங்கள்லாம் போனாலும் அதுக்கு உடலும் ஒத்துழைக்கணும் இல்லையா? ஸோ உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் கவனிங்க. கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள்லாம் எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக அமையக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு. அதே மாதிரி வில்லங்க சொத்துக்கள்லாம் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் நீங்கி அது தானாக தேடி வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் இருக்குது. கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு 9ஆம் இடம் தான் கலைத்துறை அப்படிங்கிறது. அது வந்து என்னென்னா ரொம்ப சிறப்பாக இருக்குது. இந்த டைமை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. மிகப்பெரிய லெவலில் நீங்கள் பிரபலியமாவீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு தானாக தேடி வரும். நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே தானாக தேடி வரும். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது கப்புன்னு பிடிச்சி அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய லெவலில் உங்களோட வளர்ச்சி வந்து மிக பிரம்மாண்டமாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து விருதுகள் கிடைக்கும், பாராட்டுகள் கிடைக்கும், மக்களால் அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு நபராக நீங்கள் மாறுவீங்க. அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, தொட்ட எல்லா விஷயமுமே சக்ஸஸ் ஆகும். எடுத்த காரியங்கள் எல்லாமே அனுகூலமாக முடியும் உங்களுக்கு. அதே மாதிரி கட்சி தலைமையிலேருந்து உங்களுக்கு நல்ல பாராட்டுகளும் ஒரு பதவியும் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வந்து என்னென்னா படிப்பில் நல்ல கவனம், படிப்பில் முன்பை
விட ஆர்வம் இருக்கும். நீங்கள் நினச்ச நல்ல ரிசல்ட் எடுத்து நீங்கள் வந்து தேர்ச்சி பெறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. உயர்கல்வியில் இருக்கவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல ரேங்க் ஹோல்டராக மாறுவீங்க. ஒரு சிலருக்கெல்லாம் நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு நல்ல ரிசல்ட் வரதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாதிரி படித்து முடித்த உடனே வேலை கிடைக்கிறது, சில பேருக்கு வந்து கேம்பஸ்லேயே செலக்ட் ஆகிறது, இந்த மாதிரி இன்சிடெண்ட்லாம் உங்களுக்கு நடக்கும். நல்ல நிகழ்வு தான். இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு நடக்குது. அதே மாதிரி இந்த கோவங்கள், இந்த பேசக்கூடிய வார்த்தைகளில் கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பண்ணுங்கள். மற்றபடி எல்லாமே நல்லா இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய லெவலில் வளர்ச்சி, காசு பணம் இது எல்லாமே வந்து நீங்கள் நினச்சதெல்லாம் சேர்க்க முடியும். வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு பிராப்தம், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே இருக்குது. நீங்கள் சொந்தமாக வந்து ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த மாதிரி விஷயங்கள் கூட ட்ரை பண்ணுங்கள். அதுவுமே உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஒரு சில பெண்களுக்கு வந்து ஆடை ஆபரண சேர்க்கையெல்லாம் இருக்குது. பொதுவாகவே வந்து என்னென்னா மன ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆயிரும். உடல் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து கவனிங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். உங்களுடைய தேக ஆரோக்கியம் உங்களுக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நீங்கள் மனசில் நினச்சிட்டு இருந்தால் மட்டும்தான் உங்களை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். முக்கியமாக வந்து வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணம் போகும்போது உங்களுடைய குடும்ப நபர்கிட்ட நீங்கள் சொல்லிட்டு போகிறது ரொம்ப நல்லது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண்கள் வந்து வெளியில் போகும்போது பாதுகாப்பாக போங்க. ஆனால் உங்களுக்கு டைம் ரொம்ப நல்லா இருக்குது, இருந்தாலும் ஒரு சேஃப்டி பர்பஸ்க்காக இதை நான் சொல்கிறேன். பெண்கள் வெளியில் போகும்போது பாதுகாப்பாக இருங்க. 9ஆம் இடம் ரொம்ப வலுத்திருக்கு. நீங்கள் இவ்வளோ நாளாக என்னென்ன விஷயங்கள்லாம் இழந்தீங்களோ அத்தனையுமே உங்களுக்கு கிடைக்கும். முக்கியமாக வந்து பொதுவாகவே வந்து நிறைய அந்த அஷ்டமத்து சனியில் வந்து தேவையில்லாமல் வந்து அவமானங்கள், அசிங்கங்கள், சங்கடங்களுக்கெல்லாம் ஆளாயிருப்பீங்க. 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனி வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பேர், பெரிய புகழ், உங்களுக்கு ஒரு பெரிய பாராட்டுகள், விருதுகள் எல்லாமே இவ்வளோ நாளாக நீங்கள் என்ன உழைப்பு போட்டிங்களோ அதுக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும். யாரெல்லாம் உங்களை வந்து வாய்க்கு வந்தபடி பேசுனாங்களோ அவங்க எல்லாமே நல்ல பாராட்டுவாங்க. நீங்களா அப்படின்னு கூசாமல் பேசுகிறதெல்லாம் உங்கள் காதில் கேட்க போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களை பற்றி நெகட்டிவாக பேசியிருப்பாங்க, தப்பாக பேசியிருப்பாங்க, அவங்களே அதே வாய் அதே நாக்கு அப்படியே ஆப்போசிட்டாக உங்களை புகழ்ந்து உங்களுடைய ஸ்லோகங்கள் அப்படியே போற்றி பாடிட்டு தான் இருப்பாங்க. அது கண்கூடாக நீங்கள் பார்ப்பீங்க, காதால் கேட்பீங்க கண்டிப்பாக. ஏன்னா சனி 9ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அதனால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. சுக்கிரன் இருக்கார். சனி சுக்கிரன் எடுத்தோடனே சனி சுக்கிரனோட சேருது. உச்சம் பெற்ற சுக்கிரனோட. அந்த சுக்கிரன் பரிவர்த்தனை ஆனதுக்கப்புறம் குருவோடு சேருது. சொல்லவே வேண்டாம், அளவற்ற புகழ். நீங்கள் எந்த விஷயம் தொடங்கினாலும் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். புகழ் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து கிரக சூழ்நிலைகள், அதாவது 9ஆம் இடத்துக்கு இருக்கும்போது நீங்கள் எந்த கிராமத்தில் இருந்தாலும் தேடி வரும். ஒரு வெளிச்சம் போட்டு உங்களை காமிச்சிரும், இவங்க தான் அப்படின்னு. அந்தளவுக்கு மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு ஒரு நல்ல யோகம் இருக்குது. இந்த மாதத்தை கரெக்டாக யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல வழிபாடு, தெய்வ வழிபாடு பண்ணுங்கள், அம்பாளுடைய வழிபாடு பண்ணுங்கள். அவ்வளோ அருமையான பலன்கள் உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு பண்ணுங்கள். அந்த அம்பாள் வழிபாடு வந்து உங்களுக்கு அளவற்ற நன்மைகளை கொடுக்கும், சிறப்பான பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி திடீர்னு வந்து கவர்மெண்ட் வேலையெல்லாம் வந்து கிடச்சிரும். புத்திர பாக்கியம் இருக்குங்க. 5 குடையவர் வந்து உங்களுடைய ராசிக்கு தேடி வரும்போது ரொம்ப நாளாக ட்ரீட்மெண்ட் எடுத்துமே உங்களுக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலைன்னா கூட இந்த டைம் வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள். திடீர்னு சந்தான பிராப்தம் கிடைக்கும், ஒரு ஐஸ்வர்ய பிராப்தம் உண்டு. குருநாதர் வழிபாடு பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து கடவுளுடைய அனுகிரகமும் ஆசீர்வாதமும் பரிபூரணமாக இருக்குது. அதே மாதிரி குருவோடைய ஆசீர்வாதமும் அனுகிரகமும் பரிபூரணமாக இருக்குது. இனி வரும் காலங்கள் எல்லாமே உங்களுக்கு வசந்த காலமாக தான் அமையுங்க. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. இது பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம். சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உத்திர நட்சத்திரக்காரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும்னா, ஏழை எளியவர்களுக்கு
ஆசனம், நாற்காலி, ருத்ராட்ச மாலை, துளசி மாலை இந்த மாதிரி விஷயங்களை தானமாக கொடுக்கலாம். அவங்களுக்கு எது பயன்படுமோ அது மாதிரி தானமாக கொடுக்கறதுனால உங்களுக்கு செல்வாக்கு, பேர், புகழ், அந்தஸ்து, சொந்த வீடு இதெல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். வறுமை நீங்கி செல்வ வளம் இருக்கும். அதே மாதிரி விபத்து, கண்டம், அகால மரணங்கள்லேருந்து தப்பிக்க முடியும். கட்டாயம் இந்த பரிகாரத்தை பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது இல்லாமல் உங்களுடைய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது. சடசீதி புண்ணிய காலம் வருது. சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சாதுக்களுக்கு உங்களால் என்ன முடியுமோ ஒருத்தருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுங்க. நிறைய அண்டா குண்டாலெல்லாம் நீங்கள் போய் உங்களுக்கு வசதி இருந்தால் நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் சிரமப்படாமல் எதையுமே செய்யுங்க. ஒருத்தருக்கு பசியாட்டினாலும் அது தானம்தான். ஆனால் தானம் அப்படின்னா நமக்கு எந்த விதத்துலேயும் தொடர்பு இல்லாதவங்களுக்கு கொடுக்கறது தான். ஸோ இதை பண்ணுங்கள். இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. ஜாக்பாட் அடிக்க போதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். அஷ்டமத்து சனி வரக்கூடிய காலகட்டங்கள் எதையுமே நிறுத்தி நிதானமாக பொறுமையாக செய்யுங்க. 8ஆம் இடம் அஷ்டமஸ்தானம்ங்கிறது அவ்வளவு சிறப்பான ஸ்தானம் கிடையாது. அந்த இடத்துக்கு தான் உங்களுடைய ராசிதிபதி சூரியன் போகிறாரு. அது மட்டும் இல்லாமல் சூரியன் கூட யார் சேர்றாரு அஷ்டமஸ்தானத்தில்? சனி, பகை பெற்ற கிரகம். ஸோ அஷ்டமத்து சனியும் ஆரம்பிக்குது. ராகுவும் அஷ்டமஸ்தானத்தில் இருக்குது. சுக்கிரன் உச்சம் பெற்று இருக்கிறாரு. அதுக்கு மேலே 2-11 கூடையவர் அஷ்டமத்தில். இத்தனை கிரகங்கள் 6 கிரகங்கள் இருக்குது. இந்த கிரகங்கள்லாம் இருக்குது. உங்களுக்கு நன்மையான நான் அதை நன்மைன்னு சொல்ல மாட்டேன், தீமைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். சிம்ம ராசிக்காரர்கள் இந்த ஒரு மாத காலத்தில் ஒரு முறையாவது பிரத்யங்கிரா தேவியை பிடிச்சிக்கோங்க. உங்களுடைய வீட்டுக்கு பக்கத்தில் பிரத்யங்கிரா கோவில் இருந்தாலும் பிரத்யங்கிரா தேவியை வழிபாடு பண்ணுங்கள். கோவிலுக்கு நீங்கள் போக முடியல, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பிரத்யங்கிரா கோவில் எங்கேயுமே இல்லைன்னா அம்பால மனசால நினைங்க. ஃபோட்டோ வச்சு கூட நீங்கள் வழிபாடு பண்ணுங்கள். பிரத்யங்கிரா தேவியோடைய மந்திரங்களை சொல்லுங்கள். அவங்களுடைய ஃபோட்டோ வச்சு தீபம் போடுங்க. இதை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லது. உங்களைய இந்த மாதம் முழுவதுமே பாதுகாக்கக்கூடிய சக்தி யார்கிட்ட இருக்குன்னா அங்கே பிரத்யங்கிரா தேவி கிட்ட இருக்குது. அதனால் பிரத்யங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். ரொம்ப 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 நல்லது. அதே மாதிரி சரபேஸ்வரர் பண்ணுங்கள். சரபேஸ்வரர் கோவிலுக்கு போக முடிஞ்சாலும் போயிட்டு வாங்க. ரொம்ப நல்லது. அஷ்டம சனி காலங்களில் எல்லாருமே திருநள்ளாறுக்கு போகிறது, சனிக்கு போய் பிரீத்தி செய்கிறத விட அவங்களுக்கு அதிபதி அவங்களுக்கு யார் சொன்னால் கேட்பாங்களோ அந்த தெய்வங்களை பிடிச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லது. பொதுவாகவே உங்களுக்கு அந்த அஷ்டம காலகட்டங்களில் எல்லாமே தாமதமாகும். ஆனால் பொறுமையை மட்டும் கையாளணும். பொதுவாகவே தொழில் ஸ்தான ரீதியாக உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருக்கார். பரிவர்த்தனை யோகம் பெற்று என்ன செய்கிறாரு? குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை பெற்று 10ஆம் இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெறாரு. தொழில் ரீதியாக நிறைய நன்மைகள் இருக்குது. தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்குது. புது புது இடங்களுக்கு போகிறது, தொழில் செய்யக்கூடிய தொழிலை சேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. தொழில் ரீதியாக பார்த்திங்கன்னா மாற்றங்கள், முன்னேற்றங்கள் உறுதியாக உண்டு. தொழில் ரீதியாக வருமானம் இருக்குது. தொழில் ரீதியாக வெளியூர், வெளிமாநிலங்களுக்கு போகக்கூடிய அமைப்புகள் இருக்குது. புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தொடங்குறது நல்லது. உத்தியோக ரீதியாக பார்ட்னர்ஸ்க்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் இந்த மாதம் வலுக்கட்டாயமாக எனக்கு சொத்தை பிரிச்சு கொடுன்னு கேட்குற மாதிரி என்னோட பார்ட்னர்ஷிப்பை கொடுன்னு கேட்பாங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்கு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ஒத்து வராது. பொதுவாகவே இந்த மாதத்தில் முதலீடுக்காக நீங்கள் சேர்த்துருந்தீங்கன்னா இந்த மாதத்தில் அதை எனக்கு பணம் கொடு, இல்லைன்னா தொழிலை கொடுன்னு கேட்பாங்க. அதெல்லாமே திறமையாக ஹேண்டில் பண்ணுங்கள். டக்குன்னு உணர்ச்சி வசப்பட்டு எந்த முடிவும் எடுக்காமல் நிறுத்தி நிதானமாக யோசிச்சு எடுங்க. ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் என்னென்னா ஒரு முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக நீங்கள் திங்க் பண்ணுங்கள். இந்த விஷயத்தை நம்ம செய்கிறதுனால நமக்கு என்ன ப்ளஸ் இருக்குது, என்ன மைனஸ் இருக்குது, நெகட்டிவ் என்ன, பாசிட்டிவ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் யோசிங்க. உங்களுடைய வெல்விஷர்கிட்ட ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க. உங்களுக்குன்னு உங்களுடைய வளர்ச்சியில் சந்தோஷப்படக்கூடிய நபர்கள் ஒருத்தர் 2 பேராவது இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் போய் இது செய்யலாமா செய்ய வேண்டாமான்னு ஒரு நல்ல ஒப்பீனியன் கேளுங்க. சிம்மராசிக்கு மிகப்பெரிய மைனஸ் என்ன அப்படின்னா ஒப்பீனியன் யார்கிட்டையுமே கேட்க மாட்டீங்க. தான் செய்கிறது கரெக்ட் அப்படிங்கிற எண்ணங்களுக்கு நீங்களே வந்துடுவீங்க. இந்த காலகட்டங்களில் அந்த எண்ணங்களை தள்ளி வச்சுருங்க. உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருக்குது, திறமை இருக்குது, நிர்வாக திறமை ரொம்ப சூப்பராக இருக்குது. இதிலெல்லாம் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. கிரக சூழ்நிலைகளும் கால நேரங்களும் சரியில்லாத காலகட்டங்களில் நமக்கு முன்னோர்கள் நமக்கு நல்லது சொல்லக்கூடிய விஷயங்கள் இருந்துச்சு அப்படின்னா அதை கேட்டு
யோசித்து நடந்துக்கிறதுல எந்தவித தவறுமே இல்லை. இந்த காலகட்டங்களில் பொறுமை ரொம்ப முக்கியம், அனுசரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆணும் சரி பெண்ணும் சரி அனுசரித்து போகலை அப்படின்னா வாழ்க்கை அப்படிங்கிறது ஈஸியாக போயிடும் இந்த காலகட்டங்களில். அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்க ரொம்ப கவனமாக இருங்க. லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. இந்த காலகட்டங்களில் வந்து உங்களுடைய திறமையை கண்டு பொறாமப்படுறவங்க அவங்க என்ன செய்வாங்க, இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ராசி பலன் பார்க்குறீங்களோ இல்லையோ உங்களுடைய எதிரி உங்கள் ராசி பலனை பார்த்துட்டு சிம்ம ராசிக்கு இப்போ சரியில்லை, இந்த டைம் பழி வாங்கினா நல்லாயிருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. சரி இவங்களுக்கு டைம் சரியில்லை, நம்ம கொஞ்சம் விளையாடலான்னு வந்துடுவாங்க, அதுக்கெல்லாம் இடம் கொடுக்காதீங்க. மற்றவங்கள பற்றி பேசாதீங்க, ஒருத்தங்களை பற்றி இன்னொருத்தங்கிட்ட வந்து வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணாதீங்க. பொதுவாக எவிடன்ஸை நீங்களாக க்ரியேட் பண்ணாதீங்க. ஒரு தப்பு செய்யாமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஆனால் நம்ம ஒரு வேலையில் இருக்கோம் அப்படின்னா பல விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். வந்து எழுத்து செக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். எல்லா விதத்துலையுமே கணக்கில் வந்து கரெக்டாக இருக்க முடியாது, ஏற்ற இறக்கங்கள் இருக்கும். தொழில் உத்தியோகம் அப்படின்னா ஒரு சில விஷயங்களில் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கத்தான் செய்யும். ஆனால் உங்கள் மேலே எந்த மிஸ்டேக்கும் வராமல் பார்த்துக்கோங்க. அரசாங்கத்துறையில் இருக்கிற நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னா உயர் அதிகாரி சொல்கிறாரு, அதுக்கு நான் ஒபே பண்ணி ஆகணும். இல்லைன்னா என்னை பழி வாங்குவாங்க அப்படின்னா பழி நான் வாங்கிட்டு போகிறாங்க. ஆனால் அரசாங்க உயர் அதிகாரிகள் செய்யக்கூடிய விஷயத்த வாய்வழி சொல்லக்கூடிய விஷயத்த அப்படியே செய்யாதீங்க. சொல்லிவிட்டு அவங்க போயிடுவாங்க, தண்டனை அனுபவிக்கிறது நீங்களாக இருப்பீங்க. மன உளைச்சல் எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அதனால் ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதையுமே செய்யாதீங்க. உங்களுக்கு ஸ்ட்ராங்கான கிரகமே 2-11 கூடையவர் புதன்ங்க. அவர் போய் இந்த மாதம் அஷ்டமத்தில் நீச்சமாக இருக்கார். ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் எதுவுமே செய்யாதீங்க, நீங்கள் மாட்டிக்கிங்க. நாளைக்கு கோர்ட்டு கேஸுன்னு 2.5 வருஷம் அலைய விட்டுரும் உங்களையா. அதனால் தயவு செய்து ரிட்டன் ஆர்டர் இல்லாமல் செய்யாதீங்க. உயர் அதிகாரிகள் சொன்னால் லீவ் போட்டு போயிருங்க, இல்லைன்னா அந்த இடத்துலேருந்து மூவ் ஆன் பண்ணி போங்க. எப்படியோ ஒன்று யோசித்து எஸ்கேப் ஆயிருங்க. அதுதான் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லது. இந்த காலகட்டங்களில் வந்து நல்ல நேர முகம் பார்த்து ஞாயிற்றுக்கிழமையும் அல்லது ஒரு சனிக்கிழமை காலைல 6 to 7 சனி ஹோரையில் நல்ல நில ஒரு இரும்பு சட்டி வச்சு நல்ல நில முகம் பார்த்துட்டு அதை மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. அப்படி இல்லை அந்த தானமாக யாரும் வாங்கலை அப்படின்னா அதை வந்து ஒரு கோவிலில் போய் தீபம் போட்டு பின்னாடி திரும்பி பக்கம் வந்துடுங்க. அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. நல்ல நில முகம் பார்த்து தானம் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. அஷ்டமத்து சனியுடைய பாதிப்புகள்லேருந்து நமக்கு குறையும். அதே மாதிரி அஷ்டமத்து சனி பற்றியும் இந்த 7.5 சனி பற்றியும் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் நம்மளோட சேனலில், அது பாருங்கள். அதில் அந்த பரிகாரத்தை செய்யும்போது அந்த வழிபாடை செய்யும்போது உங்களுக்கு இன்னும் வந்து தீமைகள் குறைந்து நன்மைகளை அதிகப்படுத்தும். பெண்களை பொறுத்த வரைக்கும் அஷ்டமஸ்தானம் வலுவாக இருக்கனால கணவருடைய தேக ஆரோக்கியம், பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானம்ங்கிறது மாங்கல்யத்தை குறிக்கக்கூடியது. அப்போது கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கணவன் மனைவியிடையே வந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஒருவர் அனுசரித்து நிதானமாக நடந்துக்கணும். 2ஆம் இடத்துல கேது இன்னும் உங்களுக்கு பயிற்சி ஆகலை, 2ஆம் இடத்துல கேது இருக்கார். அதனால் வந்து என்னென்னா குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் அடிக்கடி வரத்தான் செய்யும். ஆனால் எல்லா கிரக நிலைகளும் மாறும்போது நம்மளுடைய கஷ்ட நிலைகளும் கண்டிப்பாக மாறும். நல்ல மகிழ்ச்சியான தருணங்கள் கண்டிப்பாக வந்துடும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க எல்லா விஷயத்துலையுமே பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறத எதிர்பார்ப்பீங்க. அந்த விஷயங்களை இப்போ எதிர்பார்க்காதீங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுமே வந்து கால தாமதமாகி நடக்குமே தவிர அந்த விஷயம் நடக்காமல் போகாது. அதனால் கவலைப்படாதீங்க. வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக போங்க. முக்கியமாக பெண்கள் வந்து வண்டி வாகனங்களை போகும்போது ஜாக்கிரதையாக போகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் யார் கூடயாவது வந்து பேசுகிறீங்க, அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட இந்த சோஷியல் மீடியாவில் பேசுகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. உத்தியோக ரீதியாகவோ தொழில் ரீதியாகவோ பெண்கள் வந்து ரொம்ப இப்போ இந்த காலகட்டங்களில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. அஷ்டமத்து சனி அப்படின்ட்டு நம்ம தொழில் பண்ணாமல் இருக்க முடியாது, வேலைக்கு போகாமல் இருக்க முடியாது. ஆனால் நீங்கள் தொழில் பண்ணுற இடத்துல வேலை பண்ணுற இடத்துல உங்களோட பாதுகாப்பை ஃபஸ்ட்டு உறுதி பண்ணிக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்களாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பழக்க வழக்கமான ஆட்களாக இருந்தாலும் சரிங்க, அவங்க உங்ககிட்ட எப்படி மூவ் பண்ணுறாங்கங்கிறத பாருங்கள். கொஞ்சம் லைட்டாக ஏதாவது உங்கள் மனசில் பட்டுச்சு அப்படின்னா உடனே நீங்கள் உங்களுடைய குடும்ப நபர்கள்கிட்ட அதை வந்து டிஸ்கஸ் பண்ணணும். ஐயோ நம்ம இந்த விஷயங்களை வந்து நம்ம மறைச்சு ஏதாவது பண்ணிங்க அப்படின்னா அது தீராத அவமானம். உங்கள் மேலே பேர், நீங்கள் தப்பு பண்ண மாட்டீங்க, ஆனால் உங்கள் மேலே பேர் அவச்சொல் அது காலம் ஃபுல்லும் இருந்துடும். அதனால் நீங்கள் வந்து ஒவ்வொரு மூமெண்ட்டுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும்.
செய்யாத தப்புக்கு பனிஷ்மெண்ட்டு இதெல்லாம் வரதுக்கூடான அமைப்பு இருக்குது. அதனால் வந்து சரபேஸ்வரர் வழிபாடு பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு. இந்த என்னுடைய வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் அஷ்டமத்து சனியில் என்ன பரிகாரம் பண்ணணும்னு, அந்த வீடியோவை பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் வந்து இது நெகட்டிவாக உங்களுக்கு பப்ளிசிட்டி வந்து நெகட்டிவ் பப்ளிசிட்டி அது காலமுச்சோடும் இருக்கும். ஆனால் ஃபேமஸ் அப்படிங்கிறது ஃபேமஸ் தான். ஒரே நைட்டில், அதாவது ஓவர் நைட்டில் ஒபாமான்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி நெகட்டிவ் ஆகி நீங்கள் பெரிய லெவலில் பேசப்படுவீங்க. அதெல்லாமே நீங்கள் பார்த்துக்கணும். ஆனால் உங்களுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். ஒரு குருட்டு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது. நீங்கள் வந்து உயிர் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களான சக்ஸஸ் கிடைக்கும். திடீர்னு அதாவது கெட்டவன் கிட்டிடும் ராஜயோகம்னு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு 6 சனி அஷ்டமத்துக்கு போகிறது வந்து ஒரு சின்ன யோகமும் இருக்குது. 2ஆம் இடத்துக்கு பார்க்கறனால காசு பணம் அப்படிங்கிறது வரும். ஒரு திடீர்னு லாட்ரி புதையல் இந்த மாதிரி விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. காசு பணங்களில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கும். கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் மட்டும் கொஞ்சம் கமிட்மெண்ட் அப்படிங்கிறது யாருக்கும் கொடுக்காதீங்க. கமிட்மெண்ட்டுன்னு இருந்துச்சு அப்படின்னா பெரிய லெவலில் அது ப்ராப்ளமாக போயிடும். தேவையில்லாத கெட்ட பேர் அவமானங்களை தேடி கொடுக்கும். அதனால் கமிட்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்களில் யாருக்குமே இது பண்ணாதீங்க. காதல் ரீதியாக இருக்கிறதெல்லாம் வந்து அவமானங்களை தேடி கொடுத்துரும். காதல் ரீதியாக மன உளைச்சலை கொடுக்கும். ஒரு சிலருக்கு லவ் பிரேக்கப் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. திருமணத்தில் தடை தாமதங்கள் ஆகும். ஆனால் உங்களுக்கு குரு நல்ல பொசிஷனில் இருக்கார். அதனால் திருமணத்தில் திடீர்னு வந்து திருமணம் ஆகிறது, இந்த ரிஜிஸ்டர் மேரேஜ் ஆகிறதுலாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பொதுவாக சிம்ம ராசிக்காரங்க படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் வந்து ஒரு மனப்பதட்டம் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக வந்துடும். ஸோ பதட்டம் ஆகாமல் மெடிடேஷன் பண்ணுங்கள். ஹயக்ரீவர் வழிபாடு, தட்சிணாமூர்த்தி வழிபாடெல்லாம் பண்ணுங்கள். இந்த சூரியனாலே தேனை குறிக்கக்கூடியது. அதனால் வந்து சரஸ்வதிக்கு தேன் அபிஷேகம் பண்ணுறாங்களா, அந்த தேன் எடுத்து வச்சுட்டு நீங்கள் படிக்கிறதெல்லாம் ரொம்ப நல்லது. இருந்தாலுமே வந்து அத்திப்பழத்தில் தேன், இந்த படிக்கக்கூடிய மாணவர்கள் அத்திப்பழத்தில் தேனை வந்து ஊற வச்சு நீங்கள் அதை சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. உங்களுடைய ராசிக்கு அதிபதி சூரியன். அந்த சூரியன் வந்து தேனை குறிக்கக்கூடிய கிரகம். தேன்னா சூரியன். ஸோ இந்த தேனை சாப்பிட்றது வந்து ஒரு அதிர்ஷ்டம் தான். அதனால் நிறைய சாப்பிடாதீங்க, கொஞ்சமாக சாப்பிடுங்க. அப்போ இன்னும் படிப்பில் உங்களுக்கு நல்ல தேர்ச்சி இதெல்லாமே கிடைக்கும். படிப்பில் ஆர்வமோடு படிப்பீங்க. இப்போது வந்து என்னென்னா படிக்கும்போது கொஞ்சம் பயங்கள், நம்ம அந்த அளவுக்கு மார்க் எடுக்க முடியுமா அப்படிங்கக்கூடிய அந்த அமைப்புகள்லாம் உங்களுக்கு வந்துடும். ஆனால் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. படிப்பில் வந்து உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குது, நிறைய அமைப்பு இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்திக்கங்க. எந்தவித மனப்பதட்டமும் இல்லாமல் தான் இருக்கணும். அதிக நேரம் வந்து அந்த மன டென்ஷன் இது மாதிரிலாம் வந்துச்சுன்னா மெடிடேஷன் பண்ணுங்கள். அது ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி இப்போ உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு. வழக்குகளில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். ஆனால் என்னென்ன, இந்த அஷ்டமத்து சனி, அஷ்டமத்து இதில் வந்து 6 கிரகங்கள் இருக்குதுன்னு சொன்னேன் இல்லையா, அது எல்லாமே 2ஆம் இடத்தை பார்க்குது. பணம் திடீர்னு எங்கேயோ இருந்து ஒரு பக்கம் வந்துறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்கார். அந்த செவ்வாயில் லாபத்தை கொடுப்பார், உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர் தான். அதனால் வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பு, இது மாதிரிலாம் இருக்குது. அதே மாதிரி பேசக்கூடியது, வார்த்தைகளை கவனமாக இருக்கணும். அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட நீங்கள் எந்தவித பேச்சுமே கம்யூனிகேஷனுமே இல்லாமல் இருக்கிறனால முக்கியமாக சோஷியல் மீடியாவில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி சோஷியல் மீடியாவில் வந்து கவனமாக இருங்க. காசு பண விஷயங்களை கவனமாக இருங்க. யாரோ ஒருத்தங்க கேட்குறாங்க நமக்கு தெரிஞ்சவங்க நினச்சிட்டு பணத்தெல்லாம் ஏமாந்துடாதீங்க. இந்த காலகட்டத்தில் ஏமாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப கவனமாக இருங்க. எல்லா விஷயத்தையும் பொறுமையாக செய்யுங்க. டக்குன்னு ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னு டக்குன்னு செஞ்சிடாதீங்க. அஷ்டமத்து சனி காலங்களில் வந்து நம்மளை ஏமாத்துறதுக்கு சில விஷயங்கள்லாம் காத்துட்ருக்கோம். அதுக்கெல்லாம் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது. காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் சிறப்பான பலன்களை கொடுத்துரும். அரசாங்க துறையில் இருக்கிறவங்க, அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து இது ஒரு இந்த காலம் வந்து அவ்வளோ நன்மை நம்ம சொல்ல முடியாது. நீங்கள் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பேரில் வந்து களங்கங்கள், ஊழல் வழக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துடும். கட்சி தலைமையிடம் உங்களை கண்டிக்கும், கெட்ட பேர் வந்து ஏற்படுத்தும். உங்களோட பதவி பிடுங்கிட்டு இன்னொருத்தங்க வரத்துக்கு தயாராக இருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கூலாக ஹேண்டில் பண்ணணும். நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவெடுங்க. ஒவ்வொரு விஷயமும், அதாவது கிரகங்கள் கால சூழ்நிலைகள் கெட்டு இருக்கும்போது தெய்வம்தான் துணை,
திக்கற்றவர்களுக்கு தெய்வம் துணைன்னு தெய்வத்தை நம்புங்க. எல்லா விஷயங்கள்லேருந்தும் உங்களை காப்பாற்றி விட்டுரும். பொதுவாகவே அரசியல்வாதிகளுக்கு இது வளர்ச்சியான காலகட்டமாக இல்லை. மக்களுடைய பேரு புகழ்லாம் மக்கள்கிட்ட இருந்து உங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட் கிடைக்காது. ஆனாலுமே சிம்ம ராசி அப்படின்னாலே அது ஒரு நல்ல அமைப்பு தான். அரசியல் பண்ணுறவங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு தான். இந்த காலகட்டங்களில் தெய்வங்களை கும்பிட்டுக்கங்க. தெய்வத்தோட ஆசீர்வாதம் இருந்தால் எல்லா விஷயமுமே சாத்தியமாகும். பொதுவாகவே சிம்ம ராசிக்கு நிறுத்தி நிதானமாக பொறுமையாக எல்லா விஷயத்தையுமே ஹேண்டில் பண்ணணும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் ஒருவர் அனுசரித்தா மட்டும்தான் வாழ்க்கை. இந்த சர்ஜரி இந்த மாதிரி அமைப்புகள்லாம் காமிக்குது இந்த மாதத்தில். அதனால் ரொம்ப யோசித்து சர்ஜரிக்கெல்லாம் போகிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் இல்லை, ஒரு 2-3 டாக்டர்கிட்ட ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அதை செய்யுங்க. ஆனால் பொதுவாகவே இந்த காலகட்டங்களில் உடல் ஆரோக்கியத்துலேயும் கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லது. தாயாருடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனம் செலுத்துங்க. சூரியனும் சனியும் சேர்ந்துருக்கிறது தந்தைக்கு சம்டைம் சிறு கண்டங்களை கொடுத்துரும். அதனால் பார்த்து இருந்துக்கங்க. உங்களுடைய தேக ஆரோக்கியத்திலையும் கவனத்தை செலுத்துங்க. உங்களுக்கு பொதுவாகவே சிம்மராசிக்கு பொறுமையாக இருக்கணும், நிதானமாக இருக்கணும். ஏதாவது முடிவுகள் எடுக்கிறதுல உங்களுக்கு தடுமாற்றங்கள் இருந்து அப்படிச்சுன்னா உங்களுடைய நலம் விரும்பிகிட்ட கேட்டு எடுங்க. அதுதான் நல்லது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/4/2025 வெள்ளிக்கிழமை. ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பண்ணிக்கிற பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம பங்குனி மாத பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த பங்குனி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா 14/3/2025 வெள்ளிக்கிழமை மாலை 6:49க்கு இந்த பங்குனி மாதம் பிறக்குது. பிறக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரத்தில் பிறக்குது. கன்னி ராசி உத்திர நட்சத்திரர்கள் கட்டாயம் பரிகாரம் பண்ணிக்கணும். என்ன பரிகாரம் பண்ணணும்னா, ஏழை எளியவர்களுக்கு ஆசனம், அதே மாதிரி பலகை, நாற்காலி, துளசி மாலை, ருத்ராட்ச மாலை இதெல்லாமே தானமாக கொடுக்கலாம். என்ன அவங்களுக்கு கொடுத்தா நன்மை அடைவாங்களோ அந்த பொருட்களை நீங்கள் கொடுங்க. இதனால் உங்களுக்கு ஏழ்மை நிலை அப்படிங்கிறது விலகும். வீடு வாங்கக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும். செல்வம், வற்றாத செல்வம் கிடைக்கும். முக்கியமாக விபத்து கண்டம், அகால மரணங்கள், இந்த கண்டங்கள்லாம் இருந்து தப்பிக்க முடியும். இந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க. 1 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு வறுமை அப்படிங்கிறதே இருக்காது. நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் எப்படின்னா 7ஆம் இடத்துல 6 கிரகங்கள் சேருது. 7ஆம் இடம்ங்கிறது கலத்திர ஸ்தானம், பார்ட்னர்ஷிப் ஸ்தானம், லைஃப் பார்ட்னரும் அதுதான், பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்தானமும் அதுதான். 6 கிரகங்கள் சேருது. அப்புறம் கண்டச்சனி ஆரம்பிக்க போகுது. கண்டச்சனினாலுமே கன்னி ராசிக்கு அது திக்பலம், சனி திக்பலம் அடைகிறாரு. 5 குடைவர், அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவர். ஒரு கிரகம் ஆட்சி பெற்றிருந்தா ஒன்று, அதே மாதிரி உச்சம் பெற்றிருக்கிறது, அதே மாதிரி திக்பலம் பெற்றிருக்கிறது. இதை இந்த 2 காட்டிலுமே இந்த திக்பலம்ங்கிறது கிரகத்தோடைய வலிமையை சேர்க்கக்கூடியது. அதனால் திக்பலம்ங்கிறது ரொம்ப நன்மையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த உங்களுடைய ராசியிலே கேது இருக்குது. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் கேது இருக்குது. இந்த கேது பயிற்சி ஆனதுக்கப்புறம் இன்னும் நல்ல நன்மைகள் பொதுவாகவே ஆனது ஆச்சு இந்த 1 மாதம் அப்படிங்கிறத நான் சொல்ல முடியும். நிறைய நீங்கள் முயற்சிகள் பண்ணுவீங்க. கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே செல்ஃப் மோட்டிவ் அதிகமாக பண்ணிக்கணும். வேறு வழி கிடையாது. உங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்கு வேறு யாரும் பிறந்து வரமாட்டாங்க. உங்களை நீங்களே தான் மோட்டிவேட் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு பிடிச்சவங்களையும் நீங்கள் மோட்டிவேட் பண்ணணும். இதுதான் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாகவே செய்யணும். ஆனால் உங்கள்கிட்ட ஒரு பெரிய சிறப்பு அம்சம் எத்தனை முயற்சி பண்ணாலும் அந்த காரியம் சக்ஸஸ் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப முயற்சி பண்ணிகிட்டே இருப்பீங்க. கண்டிப்பாக அது உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். இந்த கன்னி ராசிக்கு இந்த பங்குனி மாதம் நிறைய நன்மைகள் தான். பொதுவாக உங்களுக்கு 2 கிரகம் திக்பலம். என்னென்னா, செவ்வாயும் 10ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். சனி 7ஆம் இடத்துல திக்பலம் பெற போகிறாரு. அப்புறம் உங்களுக்கு சுக்கிரன் உச்சம் பெறுது. பரிவர்த்தனையாகி சுக்கிரன் 9க்கும் குரு 7க்கும் போக போகிறாரு. அதுவும் ஒரு நல்ல அமைப்பு. காசு பணம் அப்படிங்கிறது நல்ல இவ்வளோ நாளாக உங்களுக்கு நிறைய தடைகள் இருக்கும். அந்த தடையெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலகிட்டு வரக்கூடிய காலமாக தான் இது இருக்குது. தொழிலில் நல்ல வளர்ச்சி, நல்ல லாபம்,
தடை தாமதங்கள்லாம் நீங்கி தொழில் வந்து ரொம்ப சுலபமாக போகும், உங்களுக்கு நல்லபடியாக போகும். நல்ல வருமானமும் இவ்வளோ நாளாக அந்த லாபத்தில் வந்து தடைகள் இருந்துச்சுனாலும் இப்போலாம் நல்ல லாபம் கிடைக்கும், நல்ல ஐஸ்வர்ய பிராப்தம் கிடைக்கும். தொழில் ரீதியாக நிறைய மாற்றங்களும் இந்த மாதம் உண்டு. அதே மாதிரி தொழிலுக்காக நிறைய அலைச்சல்கள் அலைய வேண்டியது இருக்கும். அதே மாதிரி பார்ட்னர்ஷிப்பில் வந்து கண்டிப்பாக பிரச்சனைகள் வரும். 7ஆம் இடத்துல நிறைய கிரகங்கள், அதுவும் சூரியன் சனி இதெல்லாம் சேருது, ராகு இருக்குது. அதனால் பார்ட்னர்ஷிப் வந்து மாறுறதுக்கு உண்டானதோ அல்லது புது பார்ட்னர் வர்றதுக்கு உண்டான அமைப்பு, ஏற்கனவே இருந்த பார்ட்னர் வந்து விலகி போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலருக்குலாம் வந்து தொழில் இடத்த மாற்றுறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு வந்து 10ஆம் அதிபதி புதன் அவர் 7ஆம் இடத்துல போய் நீச்சமாயிருக்காரு, நீச்ச பங்க ராஜயோகம் பெறுறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான், நல்ல சிறப்பான பலன்கள். தொழிலை பொறுத்த வரைக்கும் நிறைய நன்மைகள் உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் வந்து திடீர்னு ஒரு நன்மை நடக்கும், நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. இவ்வளோ நாளாக நம்ம செஞ்ச விஷயத்தை எதுவுமே வந்து பலன் கொடுக்கலையேன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல டைமு. உங்களுக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே குட் நியூஸாக தான் வரும். ரொம்ப 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 நல்லா இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு. ஏன்னா 6 குடையவர், உத்தியோகஸ்தானமே 6. அதே மாதிரி உழைப்புக்கு பெயர் பெற்ற கிரகமே வந்து சனி தான். உழைப்பு அப்படின்னாலே சனி தான். அவர் திக்பலம் அடைகிறாரு. அப்போது நீங்கள் என்ன கஷ்டப்பட்டு உழைச்சிங்களோ அதுக்குண்டான பிரதிபலன் வந்து அவர் கொடுக்காம போகவே மாட்டார். இப்போ தானாக தேடி வரும். அதனால் முன்பை விட நிறைய உங்களுடைய எஃபர்ட்ஸை போடுங்க, உங்களோட உழைப்பை போடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் உழைப்பை போட்டிங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்ல பலன்கள் தானாக தேடி வரும். அதே மாதிரி உங்களோட இதில் வந்து என்னென்னா நிறைய 7ஆம் இடத்துல கிரகங்கள் சேர்ந்துருக்கு, நன்மையோ தீமையோ. இந்த தீமையை குறைக்கிறதுக்கு பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். பிரித்திங்கிரா தேவி வழிபாடு பண்ண ரொம்ப நல்லது. அதே மாதிரி புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் தேங்காய் எண்ணெயில் 2 தீபம் போடுங்க. காரிய தடைகள் அத்தனையுமே உங்களுக்கு விலகிரும். தொட்ட காரியங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். காரிய சித்தி வேணும் அப்படின்னா புதன்கிழமை யமகண்ட நேரத்தில் 2 தீபம் தேங்காய் எண்ணெயில் போடணும். தேங்காய் எண்ணெய் இருக்குல்ல, செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயும் மண் விளக்கு யூஸ் பண்ணி போடுங்க. முடிஞ்சிச்சு அப்படின்னா உங்களுக்கு வெள்ளருக்கு திரி யூஸ் பண்ணுங்கள். வெள்ளருக்கு திரியை நூலில் சுற்றி அதை ஊற வச்சு தான் போடணும். வெள்ளருக்கு அப்படியே எரியாது. வெள்ளருக்கு திரியில் போட்டிங்கன்னா நீங்கள் என்ன காரியம் தொட்டுறீங்களோ அத்தனை காரியமுமே சக்ஸஸ் ஆகும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி செவ்வாய் திக்பலத்தில் இருக்கனால நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு ஒரு நல்ல மாற்றம், நிறைய உங்களை தேடி வருவாங்க. பேரு புகழ் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து படிப்பில் நல்ல முன்னேற்றம் வரும். இதை செஞ்சால் தான் நம்ம முன்னேற முடியும்னு நீங்களாக உணர்ந்து படிக்கக்கூடிய காலகட்டம். எக்ஸாம்ஸு போகிறவங்களுக்குலாம் நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு. இந்த மே மாதத்துலேருந்து உங்களுக்கு ரொம்ப நல்ல அமைப்பு இருக்குது. இந்த பங்குனி மாதம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொறுப்பு உணர்ந்து நடக்கக்கூடிய மாதமாக இருக்கும். நல்ல சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, படிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல ரிசல்ட் வரக்கூடிய அமைப்பு எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி உயர்கல்வி படிக்கிறவங்களுக்குலாம் வந்து நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கும், ஏன்னா செவ்வாய் திக்பலமாக இருக்கார், நல்ல இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஒரு சிலருக்குலாம் கவர்மெண்ட் வேலை, எக்ஸாம்ஸ் எழுதிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட், கவர்மெண்ட் வேலை. ஏன்னா செவ்வாய் திக்பலம் பெற்று பதவி ஸ்தானத்தை பார்க்குறாரு, அதனால் கவர்மெண்ட் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. கன்னி ராசிக்காரங்களுக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு. திடீர்னு ஒரு யோகம், 6 குடையவர் 7ஆம் இடத்துல, ஏதாவது ஒரு லோன் எடுத்து ஒரு வீடு வாங்குறது, வாகனம் வாங்குறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் தாராளமாக இருக்குது. அதே மாதிரி இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து 10 குடையவர் நீச்சமாக இருக்கிறதுனால நீச்ச பங்க யோகம் இருக்குது. அதே மாதிரி உங்களுடைய ராசி அதிபதியுமே இந்த மாதம் வந்து ஒரு திடீர்னு அதிர்ஷ்டம், அது லாட்ரியாக இருக்கலாம், புதையலை, ஏதோ ஒன்று நீங்கள் கீழே போகும்போது ஒரு காசு கிடச்சா கூட அது உங்களுக்கு லாபம் தானே. அந்த மாதிரி ஏதாவது ஒரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக தேடி வருது. அது இல்லாமல் இந்த மாதம் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய சகல விதமான சௌபாக்கியத்தும் கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்ற மாதம் இந்த மாதம். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அது கூட சூரியனும் இருக்குது. அதனால் நல்ல வளர்ச்சி, மாற்றம், முன்னேற்றம் இது எல்லாமே கன்னிராசிக்கு இந்த மாதம் வந்து உண்டு. திருமணம் அப்படிங்கிறதுல தான் வந்து என்னென்னா திடீர் திருமணம் தான், ஏதாவது நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறத காட்டிலும் திடீர்னு சனியும் அங்கே இருக்கார், ராகு அங்கே இருக்கிறாரு, சுக்கிரன் அங்கே இருக்கார், உங்கள் ராசி அதிபதி இருக்கார் 7ஆம் இடத்துல. அப்போது ஒரு திடீர்னு திருமணம் ஆகிறது, அதுவும் ஒரு சிலருக்கெல்லாம் வந்து லவ் மேரேஜ் ஆகிறது, ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறது, வீட்டுக்கு தெரியாமல் பண்ணுறது, அது எல்லாமே இந்த மாதம் நடக்கிறது. அதே மாதிரி லவ் பண்ணவங்க திருமணத்தில் போய் முடியறதுக்கு உண்டான காலகட்டம் தான். லவ்வில் எவ்வளோ வித பிரச்சனை இருந்தாலும் அது எல்லாமே வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சு
சேரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. கணவன் மனைவியிட இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒருவரை ஒருவர் புரிந்து அன்பாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்கனால அவங்களுக்குள்ள வந்து நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். அதே மாதிரி கணவருடைய தேக ஆரோக்கியத்திலும் மனைவியுடைய தேக ஆரோக்கியத்திலும் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா 7ஆம் இடத்துல ராகுவும் உங்களுடைய ராசியில் கேதுவும் இருக்கனால 2 பேர்த்துக்குமே உடல்நிலை பாதிப்புகள் வரதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கணும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். 4க்குடைய குரு வந்து பரிவர்த்தனைக்கு அப்புறம் சனி ராகுவோடைய பிடியில் போய் இருக்கிறாரு. அப்போ வந்து என்னென்னா தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அதே மாதிரி தாய் வழி சொத்துக்கள் தந்தை வழி சொத்துக்கள்லாம் தானாக தேடி வர்றது, கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, இவ்வளோ நாளாக ஒரு நல்ல விஷயத்துக்காக எதிர்பார்த்துட்ருப்பீங்க, அது எல்லாமே தானாக தேடி வரும். தெய்வத்துடைய அனுகூலம் இந்த மாதம் வந்து பரிபூரணமாக இருக்குது. தாய்மாமன் வழி ஆதரவுகள் அனுகூலங்கள்லாம் கிடைக்கும். மூத்த சகோதரனுடைய ஆதரவுகளும் கிடைக்கும். சகோதரன் சகோதரி இளைய சகோதரனாக இருந்தாலும் சரி இளைய சகோதரியாக இருந்தாலும் சரி அவங்க வழி ஆதரவுகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் நல்ல மாற்றங்கள் பெற முருகனுடைய வழிபாடு பண்ணுங்கள், அது இன்னும் சிறப்பாக இருக்கும். பொதுவாகவே இந்த கண்டச்சனி அதே மாதிரி 7ல் ராகு இருக்கிறது, உங்களுடைய ராசியில் கேது இருக்கிறது, இந்த தீமைகள் எல்லாமே குறைக்கணும் அப்படின்னா பிரித்திங்கரா தேவி வழிபாடு பண்ணுங்கள். அது வந்து உங்களுக்கு பல வகையில் நன்மைகளை கொடுக்கும். கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பிரம்மாண்ட வளர்ச்சி தான், மிகப்பெரிய லெவலில் யோகமும் நல்ல வளர்ச்சியும் இருக்குது. பொதுவாகவே ஒரு காரியம் தொடங்குறதுக்கு முன்னாடி தடையாகும், ஒரு தாமதமாகும், அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு அது சித்தியாகும். காரிய சித்தி ஆகணும் அப்படின்னா விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள். கலைத்துறையில் வந்து ஒரு சின்ன ஆப்பர்ச்சுனிட்டிலேருந்து பெரிய லெவலில் போயிடும், ஒரு பாராட்டு கிடைக்கும். அதே மாதிரி வந்து நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறதுலாம் இந்த காலகட்டம் தான். இந்த காலகட்டத்தை இந்த மாதத்தை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எந்த வாய்ப்பாக இருந்தாலும் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. இதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிரும். பெரிய பெரிய பாராட்டு விருதுகள்லாம் கிடைக்கும். அரசாங்கத்துறையில் இருக்கவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அளவற்ற நன்மைகள். சூரியனும் சனியும் சேரும்போது உங்களுடைய பேரு புகழை மங்கடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை கொண்டு வந்துடுவாங்க. அதே மாதிரி இந்த கன்னி ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கடவுள்கிட்ட நீங்கள் வேண்டிக்கிறது என்ன அப்படின்னா, என்னுடைய நண்பர்களை மட்டும் நீ கவனிச்சுக்கோ அப்படின்னு வேண்டுங்க. எதிரிகளை நீங்களே பார்த்துக்குவீங்க, உங்களோட எதிரியை நீங்களே பார்த்துக்குவீங்க. ஆனால் நண்பர்களை தான் கவனமாக இருக்கணும். நான் சொல்லக்கூடாது, ஏன்னா புதனும் சனியும் ஒன்றா சேருதுங்க. பொதுவாக உங்களோட ராசி அதிபதி புதன், 10 குடைவரும் புதன், சனி போய் அங்கே சேருது, புதன் நீச்சமாகுது. அப்போ வந்து என்னென்னா மிகப்பெரிய ஒரு லெவலில் வந்து நம்பிக்கை துரோகம் உங்களுக்கு நடக்கும். அது மனசை ரொம்ப குத்தி கிழித்து புழிஞ்சு எடுத்துரும். அதனால் பொதுவாகவே மனசை லேசாக வச்சுக்கோங்க. இந்த காலகட்டங்களில் வந்து நமக்கு கஷ்டப்படும் போதும் சரி மன வருத்தத்தில் இருக்கும் போதும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆதரவாக வந்து ஒரு ஃப்ரெண்டோ அல்லது ஒரு வாழ்க்கையில் ஒரு நல்ல பார்ட்னரோ நமக்கு தேவை, லைஃப் பார்ட்னரோ அல்லது ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்போ தேவை. ஆனால் அது கன்னிராசிக்கு இயல்பாக கிடைக்காம போயிடும். அதனால் நிறைய துரோகத்தை சந்தித்து மனசு ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்கும். அதனால் தாமரை இலையில் தண்ணீர் எப்படி இருக்கோ அதே மாதிரி தாமரை இலை தண்ணீர் போல் உங்களுடைய நட்பு அப்படி தான் இருக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஓவராக போய் இருக்காதீங்க. அவங்க கண்டிப்பாக உங்களை ஏமாற்றிட்டு போயிடுவாங்க, அவங்களே உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு போயிடுவாங்க. பொதுவாகவே ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் தப்பாக பேசலை, உங்களோட ஜாதகத்தை பற்றி தான் நான் பேசுகிறேன். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வலுக்கும், ஆனால் அது எல்லாமே சீக்கிரமாக தீர்ந்துடும். கோர்ட்டு கேஸு பிரச்சனைகளில் உங்களுக்கு சக்ஸஸை கொடுத்துரும். அதே மாதிரி அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. சூரியனும் சனியும் சேரும்போது ஏதாவது ஒரு பேரு புகழ் இதெல்லாமே மங்கடிக்கிறதுக்கு வருவாங்க. உங்களோட பதவிக்கு வந்து என்னென்னா மற்றவங்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ உங்களுக்கு ஏதாவது ஒன்று செஞ்சு வில்லங்கம் செஞ்சு ஆப்பு அடித்து தானே வந்து அவங்க போக முடியும். அதனால் அதெல்லாம் நடக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் வந்து என்னென்னா நீங்கள் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் திறமைசாலி. அது அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி, அதிகாரியாக இருந்தாலும் சரி, சாதாரண ஆளாக இருந்தாலும் சரி, கன்னிராசிக்கு ஒரு அசாத்திய திறமை இருக்குது. அதனால் நீங்கள் என்னென்னா பொதுவாகவே இந்த மாதத்தில் யாரையுமே நம்பாமல் நமக்கு பின்னாடி என்ன நடக்குது முன்னாடி என்ன நடக்குது ரெண்டையுமே பார்த்து நடந்துக்கிட்டிங்கனாலே பிரச்சனையே கிடையாது. நல்ல நிர்வாக திறமையும் இருக்குது. அதே மாதிரி ஐஸ்வர்ய பிராப்தம் அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான மாதம் தான் இந்த மாதம். ஏன்னா உங்களுக்கு 2 குடைவர் போய் உச்சமாக இருக்கார் 7ஆம் இடத்துல. பணம் காசு தானாக தேடி வந்துடும். ஆனால் இந்த காலகட்டங்களில் வந்து யாரையுமே நம்பாதீங்க, பண விஷயத்துலையும் சரி. அதே மாதிரி ஜாமீன் போட்டுறாதீங்க யாருக்கும். இவங்களுக்கு நான் கேரண்டிங்கிற வாக்கு கொடுத்துடாதீங்க. எந்த கமிட்மெண்ட்லேயும்
பிரச்சனைகளையும் சிக்கிறாதீங்க. இதுதான் வந்து உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். பொதுவாகவே இந்த சனி பார்க்கக்கூடிய காலகட்டங்களில் உஷாராக இருந்துக்கணும். சனி நிறைய நன்மைகளையும் செய்வார். அதே நேரத்தில் வந்து இந்த புதனும் சனியும் தேயும்போது வந்து உங்களுக்கு எது வீக் பாயிண்ட்டோ பார்த்து அதை தான் வந்து அடிப்பாங்க. அதாவது வந்து நீங்கள் பேரு புகழ் இருந்தீங்கன்னா அதை தான் குலைப்பேன். அதனால் உங்களுக்கு வீக் பாயிண்ட்டே இருக்கக்கூடாது. சனி உங்களுக்கு யோகக்காரகன். அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, எதை பற்றி எனக்கு கவலை இல்லை, என்னை பற்றி பேசுகிறியா பேசிட்டு போயிட்டே இரு அப்படின்னு. முக்கியமாக கன்னிராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து அவங்களுடைய பேர் இதுக்கு தான் அவங்க வந்து அஞ்சுவாங்க. அதெல்லாம் விட்டுருங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணும், அதை மட்டும் பாருங்கள். நீங்கள் உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, அது உங்களுக்கு தெரிஞ்சால் போதும். அந்த ஒரு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டிங்கன்னா யாருனாலையும் எதுவும் சொல்ல முடியாது, செய்யவே முடியாது. நான் வந்து அவமானங்களுக்கு அப்பாற்பட்டு கடந்து வந்துட்டேன்னு உங்களை கண்ணாடியை பார்த்து சொல்லிக்கிட்டே இருங்க. யாருனாலையும் அவமானப்படுத்த முடியாது. அது பாட்டுக்கு நீங்கள் பாட்டுக்கு போயிட்டே இருப்பீங்க. உங்களோட வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. மிகப்பெரிய லெவலில் முன்னேற்றம் அடைஞ்சிருவீங்க. கன்னி ராசிக்காரங்களுக்கு நான் ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னா, எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய வளர்ச்சியில் மட்டும் கவனம் செலுத்துங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. நீங்கள் வந்து வழிபாடு நான் சொன்ன வழிபாடு பண்ணிக்கங்க. என்னுடைய வீடியோவில் வந்து இந்த கண்டச்சனி, 7 சனி, அஷ்டம சனிக்கெலாம் பரிகாரம் சொல்லியிருக்கேன். அதையும் நீங்கள் பாருங்கள். பொதுவாகவே இந்த பங்குனி மாதம் வந்து பொருளாதார ரீதியாக ரொம்ப உயர்வு தான். நிறைய நன்மைகள் இருக்குது. உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருங்க. மற்றபடி எல்லாமே இந்த மாதம் வந்து சிறப்பாக தான் இருக்குது. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.